மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் காட்டு யானைகள், சிறுத்தைகள், கரடிகள் போன்ற வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக மலையடிவாரத்தில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்குள் புகுந்து மக்கள் வசிக்கும் வீடுகள், விளை நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. பருவமழையால் வறட்சி நிலை மாறிய பிறகும் வனப்பகுதிக்குள் செல்லாத காட்டு யானைகள் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. அது மட்டுமின்றி அப்பகுதியில் செல்லும் நபர்களையும் யானைகளை தடுக்கச் செல்லும் விவசாயிகளையும் தாக்கி உயிர் சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் 6ஆம் தேதியன்று பூண்டி வெள்ளியங்கிரி கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் காத்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை ஆக்ரோஷத்துடன் கோவிலுக்குள் புகுந்துள்ளது. காட்டு யானையை பார்த்து அலறிய பக்தர்கள் அங்கிருந்து நாலாபுறமும் சிதறி எடுத்து ஓடினர். அப்போது கோவிலில் இருந்த பக்தர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து பூஜைக்கு ஈர்க்கப்படும் மங்கள வாத்தியத்தை முழங்கச் செய்து காட்டு யானையை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதையடுத்து அங்கிருந்து வெளியேறிய காட்டு யானை அருகில் இருந்த பிரசாத கடைக்கு சென்று கடையில் பக்தர்களுக்கு வைத்திருந்த பிரசாதங்களை தின்று சூறையாடியது. அப்போது அங்கிருந்த பக்தர்கள் சிலர் காட்டு யானையின் அட்டகாசத்தை தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோக்கள் வைரலான நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டுமென கோரிக்கை வலுத்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.